ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டுக்கு பதிலாக டேட்டா பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, 1 பிரிண்ட் ஆயிருக்கு கரெக்டா. ஸோ டெம்ப் டாட் டேட்டால எனக்கு 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறேன் இண்டிகேஷனுக்காக. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் திரும்பியும் என்ன பண்ணணும், டெம்ப் டாட் டேட்டால 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு எங்கே போகணும், 2 பிரிண்ட் பண்ணும். ஸோ 2க்கு போகணுன்னா என்னோட டெம்பரரியை நான் எதுக்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும், temp is equal to temp dot next. ஏன்னா எனக்கு temp dot nextல தான் எனக்கு வந்து 2 ஓடது இருக்கு. ஸோ temp வந்து இப்போ 2க்கு பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அதோட டேட்டா பிரிண்ட் ஆகும்போது எனக்கு கரெக்டாக 2 பிரிண்ட் ஆகும் கரெக்டா. ஸோ நான் இதுக்கப்புறம் இது திரும்பவும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ 1 2 பிரிண்ட் ஆயிருக்கா கரெக்டா. ஸோ இதுக்கப்புறம் நான் திரும்பியும் temp dot next அப்படி போயிட்டு திரும்பியும் நம்ம வந்து இதே பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி மோர் தென் ஒன்ஸ் நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை லூப்பில் நான் ரன் பண்ணுங்கிறனால நான் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ வைல் ஏதாவது ஒரு கண்டிஷன், இப்போதைக்கு நான் என்ன கண்டிஷன்னு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ வைல் ட்ரூ கொடுக்குறேன் உள்ள கண்டிஷனுக்குள்ளே, ஜஸ்ட் எதுக்கு எவ்வளோ தடவை பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் பார்க்கலாம் நம்மளுக்கு. இருந்தாலும் எந்த கண்டிஷன் அப்போ பிரேக் பண்ணுங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ டெம்ப் டாட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும். நான் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ 2க்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது டெம்ப் டாட் டேட்டாவில் 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகும். 4க்கு அப்புறம் 4ஓட நெக்ஸ்ட்டில் வந்து நல் இருக்குது. ஸோ நல் டாட் டேட்டாங்கும் போது எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அடிக்கும்.